தலைவரின் பாதம் பணிவோம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜ் ஆகிய நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ளைய தூக்குன என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. களவு வரும் உங்க நட்புல பழுதில்லையே, பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும். நல்லதையே செய்ய கையை நீட்டும் சாமி, உள்ளதையே சொல்ல ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இத பாருங்க,
கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். என்னய்யா? பைப்பு புதுசா இருக்க, பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லன்னுட்டு இத போட்டுட்டு போனாங்க. தாயி, ம், வெளிய பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருகிட்டயாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருகிட்டயும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பாத்தையா, அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேத்துக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்போம், அதை பார்த்து ஆபீஸ் பியூன் செய்வான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதான். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இத உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க, சொல்லிட்டேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாப்பா வா வா, உட்கார் உட்கார். அப்புறம் ஊர் விஷயம் ஒண்ணும் சொல்லலையே? உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்க. சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? வேற என்ன சொன்னா? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்க. குளிருதுன்னு தானே போர்வை கேக்கா, பிறகு ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்கய்யா. சைவம் சாப்பிட்டு அலுத்து போச்சு, அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது, சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்ட மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு.
எங்களின் கருப்பு காந்தி காமராஜர் காந்திஜி கி கருப்பு காந்தி காமராஜர் காந்திஜி கி காந்திஜி கி கருப்பு காந்தி காமராஜர் காந்திஜி கி கருப்பு காந்தி காமராஜர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்களாம்? ஆமாங்க ஐயா, காந்தி ஜெயந்தி அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். நல்லா படிங்க. சட்டம் படிக்கிறீங்க, அதுல சந்து பொந்து எங்க இருக்குன்னு தேடாதீங்க. நியாயத்துக்காக மட்டும் வாதாடணும். நாட்டுல சட்டத்தை முடக்கி போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கு. அதுக்கு நீங்க தான் திருப்பி புத்துயிர் கொடுக்கணும். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நல்லா படிங்க. என்ன பார்க்கலான்னு? ஐயா உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுக்கலாமே. ஃபேனு வேகமா சுத்துது, ஆனாலும் உடம்பு வேர்த்து கொட்டுதே. காலையிலிருந்து உடம்பு சரியில்லை வைரவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசை போட்டு வருத்திக்கிறீங்க. நான் வேணா டாக்டர் போன் பண்ணட்டுமா? சௌரிக்கு போன் பண்ணு. ரொம்ப நேரம் பேசாத, டெல்லியில இருந்து கால் வரும். சரிங்க ஐயா. ஐயா சௌரி ராஜனுக்கு லைன் கிடைக்கல. டாக்டர் ஜெயராமனுக்கு போன் பண்ணு. டெல்லி கால். காமராஜ் ஸ்பீக்கிங். ம் 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 ம். வைரவா, நான் படுத்துக்கிறேன். சரிங்க ஐயா. டாக்டர் வந்தா எழுப்பு. சரிங்க ஐயா. வைரவா, விளக்கு அணைச்சிட்டு போ. ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ? உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ? ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ? ஊராரை அழ வைத்து உறங்குகிறாயோ? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? தன் வீடு பார்க்காமல், வாழ்வு பார்க்காமல், நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு. எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பாப்போம்னு. அட மதியம் தான் நான் கொண்டு வந்தேன்னு
இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா, சூப்பரா இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலேயே சாப்பாடு போட சொல்லிட்டாங்க தாத்தா. நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். ஐயா எப்படி இருக்கீங்க? நான் 12வது முடிச்சு காலேஜுக்கு போறேன். பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குதுன்னு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு